ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முக்குக்கு மனம் நாக்கு ருசி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவியில் போடுற மசாலாவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு, ராகி களிக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாங்க. நல்லா சுட சுட சாதத்துக்கு தாங்க நான் இன்றைக்கி சாப்பிட்றேன். ரொம்பவும் டேஸ்டான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி சிக்கன் எடுத்துருக்கேங்க. சிக்கனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா கையால் இது மாதிரி கலக்கி ஒரு அரை மணி நேரம் மேரினேஷன் பண்ணிக்கலாம், ஊற வச்சுக்கலாம். சிக்கன் எல்லாம் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு ஊற வச்சுட்டேங்க. இப்போ அரை மணி நேரம் கழித்து ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன். இப்போ மூடி போட்டு இப்படியே வேக வச்சுக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அப்பப்போ கலக்கிக்கிட்டு இருக்கலாம். தண்ணி எதுவும் விடக்கூடாதுங்க. நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம் இல்லையா, அதுலேயே நமக்கு வந்துட்டு சிக்கனில் தண்ணி விடும். அந்த எண்ணெயும் இருக்குது. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கிட்டு நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ தண்ணி விட்டுக்கலாங்க. கலராக சேஞ்ச் ஆகணுங்க சிக்கனு. நல்லா இது மாதிரி வெந்துட்ட அப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். தண்ணியும் நல்லா வெந்துட்டு கொஞ்சமாகிடுச்சு பாருங்கள். அது இறக்கி வச்சுக்கலாம். இப்போ மசாலா இது கடாயை வச்சுக்கிட்டேங்க. கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோம். இப்போ மசாலா திங்ஸ் போட்டுக்கலாங்க. ஸ்டார் அனாசி, ஏலக்காய், சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டு நல்லா இது மாதிரி கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு வெங்காயம் நல்லா இது மாதிரி சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது போட்டுக்கலாம். போட்டு நல்லா இது மாதிரி வறுத்துக்கலாங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க, ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு. இதுவும் பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். போட்டு இது மாதிரி வறுத்துக்கணும். இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சிங்க. இப்போ வந்துட்டு தனியாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க கலருக்காக. இப்போ கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். சிக்கன் கரம் மசாலா இதையும் ஒரு வாட்டி இது மாதிரி நல்லா கலக்கிக்கலாம். நல்லா பச்சை மணம் போயிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாங்க. தண்ணியோடு போட்டுக்கலாம். நல்லா ஒரு வாட்டி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க.
இப்போ அந்த கடாயிலே கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அது மாதிரி நீங்கள் தண்ணி இப்போ ஊற்றிக்கலாங்க. நல்லா ஒரு வாட்டி தண்ணி ஊற்றின அப்புறமா ஒரு வாட்டி இது மாதிரி கலக்கிக்கலாம். இப்போ உப்பு பார்த்துக்கலாங்க. உப்பு வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேங்க. ரொம்ப மணமாக இருக்கும் இது மாதிரி பச்சை மிளகா போட்டு செய்கிறதுனால கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வெந்து வந்துடுச்சு. மேலே எண்ணெய் நல்லா மிதந்து வரணுங்க. வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த சிக்கன் நல்லா வெந்த மாதிரி. ரொம்பவும் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த சிக்கன் கிரேவியை சாதத்தோடு தாங்க சாப்பிட போகிறேன். ரொம்பவும் சுவையாக இருந்தது. நல்லா சுட சுட சாதம் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பிளேட்டில் வச்சுக்கிட்டு இந்த சிக்கன் கிரேவியை போட்டு நல்லா சாப்பிட போகிறோம். ரொம்பவும் நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கிரேவி கொஞ்சமாக இருந்தாலும் போகிறோம், இது நிறைய சாதம் சாப்பிட்லாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், கலக்கிக்கிட்டு இருந்தாவே சாதத்தை உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த கிரேவி ஒரு முறை செஞ்சிங்கன்னா எப்போவுமே இதுவே செய்ய சொல்லுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இது மாதிரி சிக்கன் பீஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் இது மாதிரி எடுத்துக்கிட்டு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வீவர்ஸ், நானும் இந்த சிக்கன் கிரேவியோட சாதத்தை என்ஜாய் பண்ண. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, பாய்.